12வது வகுப்பு படிக்கிற ஒரு பெண் குழந்தைக்கு ஒரு அநியாயம் நடந்திருக்குது. அதுவும் இந்த அரசாங்கத்தில இந்த அ இந்த நேத்தைக்கு நடந்தது வந்து இந்த ஆட்சியில தான் நடந்திருக்குது. இந்த திமுக ஆட்சியில நடந்தது வந்து பெண்களுக்கு அ பாதுகாப்பே கிடையாதுங்க. இதுதான் சொல்றது. திமுக ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும். பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. இந்த ஸ்டூடண்ட்ஸ்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. அப்ப அது எதனால என்றால், இந்த மதுவும், இந்த சூதாட்டங்களும் அதிகரிக்கிறனால மட்டும் தான் இந்த பெண்களுக்கு வந்துட்டு பாதுகாப்பு இல்லாத நிலைமை உருவாகி கொண்டு இருக்குது. இனி அடுத்ததும் இந்த அரசாங்கம், இந்த திமுக அரசு வந்தால் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. அதேபோல ஸ்டூடண்ட்ஸ்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. அப்ப இதேபோல அடுத்தடுத்தும் நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறது. அதனால இந்த அரசாங்கம் வந்து இனிமேல் வரக்கூடாது என்ற நோக்கத்தோடு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு அரசாங்கம் இனிமேல் நம்மளுக்கு தேவை கிடையாது. இது பொதுமக்களே, நான் உங்களுக்காக சொல்றேன். என் குழந்தைக்காகவும் உங்கள் குழந்தைக்காகவும் நான் சொல்றேன். பெண்களுக்காகவும் சொல்றேன். நம்மளுக்கு பாதுகாப்பான ஒரு அரசியல் வரணும் என்றால் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த எலெக்ஷன் டைம்ல நம்ம சிந்திச்சு ஓட்டு போட வேண்டும்.